வணக்கம். இந்த வீடியோவில் மண் வயலுக்கான ஷார்ட்கட் பார்ப்போம். மொத்தம் பார்த்தோன்னா நமக்கு 8 மண் வயல்கள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா ஒவ்வொன்றுமே பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. 29, 28 இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் இறங்கு வரிசையில் எழுதி அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம்னா பர்சன்டேஜ் தெரியலனா கூட நம்ம இந்த ஷார்ட்கட்டை வச்சு அது மேட்ச் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஷார்ட்கட் பார்ப்போம். என்ன அப்படின்னா, கரிசல் காட்டுக்கு செம்மறியாடு வந்தால் காலை பார்த்து சரளமாக சுடு, களி சமைச்சு உப்பு காரத்தோடு சாப்பிட்லாம். கரிசல் காட்டுக்கு செம்மறியாடு வந்தால் காலை பார்த்து சரளமாக சுடு, களி சமைச்சு உப்பு காரத்தோடு சாப்பிட்லாம். ஓகேவா? ஸோ இதில் கரிசல் காடு அப்படிங்கிறதுல கரிசல் அப்படிங்கிறது கரிசல் மண் 29.69%. செம்மறியாட்டில் செம் அப்படிங்கிறது செம்மண், வந்தா அப்படின்னா வண்டல் மண் ஞாபகம் வச்சுங்க. காடு அல்லது மலைமண், பாத்து அப்படின்னா பாலைமண், சரளமா அப்படிங்கிறது சரளை மண். இந்த சா குழப்பிக்கூடாது. அதனால தான் நான் இங்கே சரளமானு எழுதிட்டேன். சரளமா அப்படிங்கிறப்ப சரளை மண் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்தது களி சமைச்சு, இதை நம்ம களிமண் அல்லது சதுப்பு மண் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை குழப்பிக்கூடாது. அதுக்காக தான் நான் களி சமைச்சுன்னு போட்டேன். அப்போ களிமண் அல்லது சதுப்பு மண், அதுக்கப்புறம் உப்பு காரத்தோடு சாப்பிட்லாம். உப்பு மண் அல்லது காரமண். ஓகேவா? ஸோ த ஆர்டர். தேங்க்யூ.